ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் முத்துக்குமரன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோர்ட் தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தெலுங்கு படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்ருக்காங்க. தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் பார்த்திங்கன்னா ராம் ஜெகதீஷ். அவரே தான் எழுதியும் இருக்கிறாரு. திரைக்கதையும் அவர் தான் எழுதியிருக்காரு. அவரோடு சேர்ந்து கார்த்திகேயா சீனிவாஸ், வம்சிதர் சிரிகிரி அப்படிங்கிறவரெலாம் எழுதியிருக்காங்க. அந்த படத்தை வந்து தயாரித்தவங்க பார்த்திங்கன்னா பிரசாந்தினி திரிபிரனேனி ஞானி தயார்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா பிரியதர்ஷி புலிகுண்டா அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஹர்ஷ் ரோஷன், ஸ்ரீதேவி, சிவாஜி அப்படிங்கிறது நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட படம். ஒரு கேஸ் வந்து ஒரு கோர்ட்டுக்கு வருது. அந்த கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க, ஒரு டேட் படி கொடுத்துட்றாங்க. அது பிறகு அதில் பாதிக்கப்பட்டவர் பார்த்திங்கன்னா, இது நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி நிறைய வக்கீல்கிட்ட போய் தேடி பார்க்குறாரு. அது பின்னாடி ஒரு வக்கீல் கிடச்சி அந்த கோர்ட்டு கேஸ் என்ன ஆணுச்சு, அதில் ஜெயித்தாங்களா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த கோர்ட்டு படம் வந்து மார்ச் 14, 2025 அன்றைய தேட்டருக்கு வந்தது. அது ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஏப்ரல் 11, 2025 வெளியிட்டிருக்கு. படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடி தான். ஆனால் இந்த படம் வந்து வசூல் பண்ண பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாட்ட வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 5 மடங்கு கூட வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச நடிகர்னு பார்த்தோம்னா சாய்குமார் நடிச்சிருக்காரு, ரோஹிணி நடிச்சிருக்காங்க. ஒரு 2-3 பேர் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச நடிகராக இருக்காங்க. மீதி எல்லாமே புதுமுகம்தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியதர்ஷி புலிகொண்டா அப்படிங்கிறது தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. வாங்க இந்த படத்தை கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோகன் ராவ்ங்கிறது வந்து ஒரு பெரிய வக்கீலாக இருக்கார். அவர் நம்ம சாய்குமார் தான், அவர் தான் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் பண்ணியிருக்காரு. அவர் சாய்குமார் ஒரு பெரிய வக்கீலாக இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கார், சூர்யா தேஜா அப்படிங்கிற பேரில் அந்த ஹீரோ நடிச்சிருக்காரு. அவர் வந்து அசிஸ்டண்ட் வக்கீலாக இருக்கார். அவர் வந்து தனியாக கேஸ் எடுத்து நடத்தணுங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரே ஆர்வமாக இருக்குது அவருக்கு. ஆனால் இவர்கிட்ட வக்கீல்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு தனியாக கேஸ் கொடுங்க சார், நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து இது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது போகும்போது ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறாரு. அதாவது என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் ட்ராக்கை மாற்றி விட்டிங்கன்னா அந்த பக்கம் 5 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ட்ராக்கை மாற்றி விட்டால் அந்த 5 பேர் செத்து போடுவாங்க. அந்த ட்ராக்கை மாற்றினாலும் அந்த ஒருத்தர் தான் சாவார், யாரை காப்பாற்றுவா அப்படிங்கிறாரு அவர். நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், இந்த 5 பேரை தான் காப்பாற்றுவோம்னு சொல்லுவோம். அதே தான் அவரும் சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு ட்ரிப்பும் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரிப்பும் கேட்கும்போது ஏதாவது ஒரு கதை சொல்கிறார் அவர். சொல்லி அந்த இவர்கிட்ட சூர்யா தேஜா இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி சமாளிக்கிறார் அவர். இப்படி போயிட்டே இருக்குது. அவர் மாதிரியே மற்ற வக்கீல்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறவங்களாம் தனியாக கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. இப்படி போயிட்டு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று வருது. என்ன கேஸ்னால் ஒரு போக்சோ கேஸு. சந்திரசேகருங்கிற ஒரு பையன் வந்து ஜப்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து இதுமாரி, அந்த பொண்ணுக்கு வந்து வயசு ரொம்ப கம்மி, 17 வயசு 10 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அந்த பொண்ணை வந்து வற்புறுத்தி காதலிச்சு அவர் வந்து இது பண்ணிட்டார். அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார் தனியாக அப்படின்னு சொல்லி அவர் மேலே போக்சோ வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கு தண்டனையும் கொடுத்துட்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க அவங்க. அப்போ வந்து அந்த அந்த பையனுடைய அண்ணாலாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து கோர்ட் வாசலில் உட்காந்துருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒரு சாய்குமார் பேர் மோகன் ராவ்னு ஒரு வக்கீல் இருக்கார், நீங்கள் அவரை போய் பாருங்கள், அவர் இதுக்கு ஏதாவது முடிவு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அப்போ கேஸுக்கான இது வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. நான் ஒரு 4-5 நாளில் வரப்போகுது. இருந்தாலும் அவங்க மோகன் ராவை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்க்க போனால் அவருக்கு ரொம்ப பிஸியாக இருக்கார். அவரால் அந்த கேஸை எடுக்க முடியல. அந்த கேஸை அந்த சூர்யா தேஜாங்கிற வக்கீல், அந்த அசிஸ்டன்ட் வக்கீல் எடுத்து அந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்குறாரு. இது எப்படி ஜெயித்தார், என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. நல்லா அருமையாக இருக்குது. நல்லா கோர்ட்டு சீன் தான் படம் ஃபுல்லாகவே. இதில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அந்த சின்ன பையனாக நடிச்சிருக்காரு பாருங்கள், சந்திரசேகர்னு ஒரு கேரக்டரில் வர்றாரு, அந்த பையனை நடிச்சிருக்காரு. அந்த லவ்வராக வரக்கூடிய அந்த பொண்ணு, அந்த ஜப்லி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கா. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கா. இப்படி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வில்லனாக வருவார் ஒருத்தர், மங்கபதி அப்படிங்கிறது அவர் இந்த படத்தில் பேர். ஒரிஜினல் பேர் வந்து சிவாஜி. அவர் தான் வந்து மங்கபதிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அருமையாக நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நல்ல அருமையான படம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், எல்லோரும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படம். அது ஒரு நல்ல அருமையான ஒரு கதைக்கரு உள்ள நல்ல படம். அது நல்ல எமோஷ்னலான லவ் சப்ஜெக்டான உள்ள படம். அது கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் கொடுக்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருமே ஒரு கண் கலங்கிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். அருமையான படம், நல்லா கதைக்கரு உள்ள படம். பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.